ஃபஸ்ட்டு விஷயம் இங்கே இந்த ஸ்டேஜில் சொல்லியே ஆகணும். அது என்னென்னா, இந்திய சினிமானா பாலிவுட் அப்படி தான் வெளியே உலக அளவில் தெரியும். அப்படி இல்லை, இன்னும் நிறையா வுட் இருக்குது அப்படின்னு நிரூபித்தா டோலிவுட், தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அவங்களுக்கு வந்து நான் தலை வணங்குகிறேன். அதை இந்த இடத்துல பதிவு பண்ணணும். ఇండియా అంటేనే బాలీవుడ్ మాత్రమే తెలుసు, కానీ సౌత్లో ఇంకా చాలా ఉన్నాయి. టాలీవుడ్ అనేది చాలా పెద్దది అని చూపించిన టాలీవుడ్ ఇండస్ట్రీకి ఫస్ట్ హ్యాట్స్ ఆఫ్. அடுத்து இந்த ஒரு ஒரு இயக்குனருக்கு ஃபஸ்ட்டு படத்துக்கு தேவை பிளஸ்ஸிங்ஸ். அந்த மாதிரி எனக்கு அமைஞ்ச ஒரு நல்ல பிளஸ்ஸிங்னா அது ஆதி சார் தான். ஏன்னா இந்த படத்தை அடுத்தடுத்த லெவலில் தெலுங்குல இந்த படம் வந்தது கூட ஆதி சார் அந்தளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ப்ரொடியூசர்கிட்டே சொல்லி தெலுங்குலேயும் ஒர்க் அவுட் ஆகும், இது வந்து யூனிவர்சல் ஸ்கிரிப்ட், அந்தளவுக்கு அவர் இப்போ எங்களுக்கு நிறையா சஜஸ்ட் பண்ணி தான் இது தெலுங்கில் நிறையா இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இவ்வளோ சிறப்பாக வந்து இந்த இடத்துல நின்றுருக்கு. அதுக்கு காரணம் கண்டிப்பாக ஆதி சார் தான். థ్యాంక్ యూ సార్. ఈ సినిమా తమిళ నుంచి తెలుగుకి రావడానికి పరిపూర్ణమైన కారణం ఆది గారే. సో నా థ్యాంక్స్ మొత్తం నేను ఆది గారికి చెప్తున్నాను అంటున్నారు. సో అండ్ நிக்கி கேரக்டர் இப்போ நடக்கிற ஷோவில் கூட அவங்க சீன், அது லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் எமோஷனல் ஆகிற அளவு அவங்க கேரக்டர் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. உங்களுக்கும் படம் பார்த்துட்டு உங்களுக்கு புரியும். தேங்க்யூ நிக்கி. அண்டு ரவிராஜ் சார், தேங்க்யூ சார். அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்கிரிப்ட் சொல்லிவிட்டு அப்ரூவல் வாங்கியிருக்கேன் அவர்கிட்டையும். அவருக்கு இந்த கதை முழுத்தாக தெரியும். தேங்க்யூ சார். வந்திருந்த எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. నిక్కీ ఇందులో చాలా డిఫరెంట్ రోల్ ప్లే చేశారు. యాక్చువల్గా వేరే ఏ హీరో అలాంటి రోల్ ప్లే చేయలేదు ఇన్ రీసెంట్ టైమ్స్. సో అలాంటి రోల్ ఒప్పుకున్నందుకు నిక్కీ గారికి థ్యాంక్స్. రవిరాజ గారు ఈ స్క్రిప్ట్ నేను చెప్పగానే ఓకే అని చెప్పి నాకు సపోర్ట్ ఇచ్చారు, ఆయనకి థ్యాంక్స్. ఇక్కడికి వచ్చిన అందరికీ థ్యాంక్స్. థ్యాంక్ యూ సో మచ్.